மை வி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஒரு பொண்ணு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் 2-3 நாளாக எனக்கு டைம் சரியாக அமையல. இன்றைக்கி தான் டைம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அதுக்கான பதில் வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது அந்த பொண்ணுக்கான வீடியோ மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமான வீடியோ. அதனால் கட்டாயமாக எல்லாருமே பாருங்கள். அந்த கமெண்ட்டில் உள்ள விஷயத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த அம்மா நகைய அடமானம் வச்சு இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு அம்மா அப்பா இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ண பிரதர்ஸ் கூட இல்லை. என் கூட பிறந்தது 2 தங்கச்சிங்க தான். எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டை எதிர்பார்த்தா வீட்டில் சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளதை அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல்ல நான் இதுக்கு பதில் சொல்லிடுதேன். முதல்ல எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. முதல்ல பெண்கள் நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்கிறீங்கள, அந்த வார்த்தையை விட்டுடுங்க. நான் இல்லத்தரசி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெத்தாவே சொல்லி பழகுங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாகவே எடுத்துக்கோங்க. அப்பா அம்மா இல்லை, அண்ணன்க இல்லை, 2 தங்கச்சிங்க. அந்த 2 தங்கச்சியும் உங்கள் பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 2 தங்கச்சிங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழணும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழணும். உங்களுக்கு பெற்றது 2 பொன் குழந்தைங்கன்னு ரொம்ப சலிப்பாக சொல்லியிருக்கிறீங்க. 2 பெண் குழந்தைங்க பெற்றதுக்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பெண் குழந்தைங்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் சகோதரி, உங்களோட ஐடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க. அதில் ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆரி ஒர்க்கு போடுற அந்த ஃபோட்டோ தான் நான் தம்ப்நெயில்ல வச்சுருக்கிறேன். எவ்வளோ பெரிய தொழில் உங்கள் கைவசம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியாமல் போயிட்டுன்னு எனக்கு தெரியல. சகோதரி, நம்ம சிச்சுவேஷனுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மும்பையில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தமிழ் பெண்ணோட நிலைமையை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை கண்டிப்பாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கவலை ஒரு கவலையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே ஒரு சகோதரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபைனல் கார்டில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணால் நடக்கவே முடியாமல் ஆயிடுச்சு. இடுப்புக்கு கீழே உணர்ச்சிகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கடினமான சூழலுக்கு போயிட்டு 2 வருஷமாக அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணால் நடக்கவே முடியலை. நிலைமை மோசமாகிக்கிட்டே போயிடுச்சு. கணவர் வேலைக்கு போக முடியலை. அவங்களால எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் போகும்போது எவ்வளோ பணம் செலவழிஞ்சிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பணங்கள் செலவழித்து அந்த பொண்ணோட நகையிலேருந்து எல்லாமே எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணால் நடக்க முடியல. அந்த பொண்ணு முன்னாடி எப்படி அப்படின்னா, ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்த ஒரு பொண்ணு அது. திடீர்னு நடக்க முடியாமலும் ஆயிடுச்சு. அதுக்கான மருத்துவ செலவுகளும் அதிகமாயிடுச்சுன்னு உதவி கேட்டு ஒரு மும்பை தமிழர்கள் குரூப்பில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்துச்சு. தாராவியில் மகிழ்ச்சி மகளிர் பேரவைன்னு ஒரு பெண்கள் அமைப்பு இருக்குது. அதில் நானும் இருக்கிறேன். உடனே எங்கள் அமைப்பில் இருந்து நாங்கள் போய் அந்த பெண் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தோம். அப்போ அந்த பொண்ணோட மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்ததில் அந்த பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட்டு எடுக்கணும். அந்த டெஸ்ட்டு எடுத்து அந்த பொண்ணால் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் இல்லை. உடனே நாங்கள் அங்கே உள்ள பெண்கள் எல்லாருமே இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அந்த பொண்ணுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தோம். எடுத்து அந்த டாக்டர் எங்களால் முடியாதுன்னு அதை விட ஒரு பெரிய டாக்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் வேலைக்கு போன ஒரு பொண்ணு திடீர்னு படுத்த படுக்கையாகி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகி
அவங்க குடும்பமே தலைகீழா மாறி போச்சு. அந்த பொண்ணுக்கு நான் சொல்ற ஒரே அட்வைஸ் அவ்வளோதான். உன்னால நடக்க முடியறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம அமைப்புலேருந்து எல்லா முயற்சியும் பண்ணுவோம். எல்லா முயற்சியும் பண்ணி நடக்க முடியலன்னு ஆனா கூட, நீ தன்னம்பிக்கையோட நடந்துக்கணுமோ தவிர, மனச தளர விடக்கூடாது. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவாவது நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா சக்கர நாற்காலி ஏற்பாடு பண்ணி குடுத்து, ஒரு டை ஒரு டெய்லரிங் மிஷின் ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி குடுத்து, அந்த பொண்ணுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்வோம் கண்டிப்பா. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணோட சிச்சுவேஷன்ல நம்மள யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவோ பெட்டர் தானுங்க. நம்மளால கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அதுவும் உங்க கையில ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழிலு இப்ப உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏத்த ஒரு தொழிலு. அத வச்சு நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்ல இருந்து உங்களால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த மாரி ஜாப்லாம் பண்ணுங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க. உங்களோட டெய்லரிங் சம்மந்தமான வீடியோவ போட்டு நீங்க வந்து அ அதுலயும் சம்பாதிக்கலாம். எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம நீங்க உங்களோட முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணுங்க. நம்ம நகைய அடமானம் வச்சு இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்ம ஜாயின் பண்ணோம். அது நமக்கு ஏமாற்றத்த குடுக்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு. இந்த எதிர்பார்ப்புன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் எல்லாருக்குமே வலிய குடுத்துருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நம்ம எத்தனையோ கஷ்டங்களுக்காக நகைய கொண்டு போய் வைக்கிறோம். அத சமாளிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம். இது எல்லாமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே இது கன்டினியூவா நடந்துகிட்டு தான் இருக்கும். என்னோட வாழ்க்கையிலயும் சரி. ஆனா, இதுக்காக நம்ம கொண்டு போய் வைக்கும்போது தான், நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட வைக்கிறதுனால இது வந்து ஏமாற்றம் அதிகமாகுது. ஒருவேளை இதுக்காக வைக்காம, நம்ம குடும்பத்தில யாருக்காவது உடம்பு சரியில்ல, திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு நம்ம கொண்டு போய் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இத நம்ம கண்டிப்பா சமாளிச்சு தான் வருவோம். நிறுவனம் இந்த கடுமையான காலகட்டங்கள்ல கடந்து வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, அதுக்கு காலதாமதம்ங்கிறது காலத்தின் கட்டாயம். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இப்ப நாம யோசிக்க வேண்டியது. காட்ஸில்லா -1 அப்படிங்கிற ஒரு ஆஸ்கார் அவார்டு படத்த பத்தி பர்வீன் சுல்தானா ஒரு மேடையில பேசுனாங்க. அத நம்ம எல்லா பெண்களும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அ இத பத்தி நம்ம அடுத்த வீடியோவுல பார்ப்போம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதோட 2ஆம் பாகமா அத அடுத்த வீடியோவுல பார்ப்போம். நம் நிறுவனம் மீண்டு வரும், மீண்டும் வரும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.